जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. முருகன் திருமணத்தில் மூத்தவர் பங்கு. அடுத்தாற்போல தம்பி சுவாமியுடைய விவாகம் வள்ளி கல்யாணம் என்று உற்சவமாக பண்ணும் விவாகம். கதை, உபன்யாசம், டிராமா, சினிமா, டான்ஸ், டிராமா என்றெல்லாம் அமர்க்களமாக பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற விவாகம். அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். விக்னேஸ்வரர் மத யானையாக வள்ளியை துரத்தி கொண்டு வந்ததால்தான் அவள் சுப்பிரமணியரிடம் சேர்ந்தாள் என்ற கதை. இந்த இடத்திலே மூத்தது மோழை இல்லை, காளைக்கு மேலே மத்த கஜமே என்று அண்ணா சுவாமி காட்டினார். வள்ளி சேரமாட்டேன் என்கிறாளே என்று தம்பிதான் அப்போது செயலில்லாமல் நின்றார். அப்புறம் தமையனாரை பிரார்த்தித்துக் கொண்டால்தான் இடையூறு நீங்கும் என்று அந்த மகா சக்திமானான தேவசேனா நாயகர் புரிந்து கொண்டார். விக்னேஸ்வரரை ஸ்மரித்து வேண்டிக் கொண்டார். அவரும் உடனே தம்பிக்கு சகாயம் செய்வதற்காக மத யானையாக வந்து வள்ளியை துரத்தி அடித்து தம்பியை அவள் சேரும்படி பண்ணினார். கைத்தலம் நிறைகனி என்ற பிள்ளையார் வணக்க திருப்புகழில் இதை சொல்லித்தான் முடித்திருக்கிறது. குறிப்பு: அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அதிலே சிறு முருகன் என்று சொல்லி இருக்கிறது. இதற்கும் முந்தி சின்னஞ்சிறு முருகனாக இருந்தபோதுதான் அவர் சூரசம்ஹாரமே பண்ணி பிற்காலத்தில் சேனானீனாம் அகம் ஸ்கந்தக, படைத்தலைவர்களில் நான் முருகன் என்று கீதையில் கிருஷ்ணர் கூட சொல்லும்படியான கீர்த்தி அடைந்தது. அப்படிப்பட்டவர் இப்போது நல்ல கட்டிடம் காளை பருவத்திலே ஒரு சாதாரண வேடப்பெண்ணை அடைய முடியாமல் செயலற்று போயிருந்தார். அந்த அசக்த நிலையை வைத்துத்தான், வயசை வைத்தல்ல, சிறு முருகன் என்று அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார். அப்போது அவருக்கு காரிய சித்தி ஏற்படச் செய்த பெரும் ஆள் பெருமாள் விக்னேஸ்வரர்தான். அதனால்தான் திருப்புகழ்களின் முடிவில் சுப்பிரமணியருக்கே உரியதாக வருகிற பெருமாளே என்ற வார்த்தையை இந்த திருப்புகழில் மட்டும் விக்னேஸ்வரருக்கு சூட்டி முடித்திருக்கிறார். தம்பியையே இஷ்ட தெய்வமாக கொண்ட அருணகிரிநாதர் அவரை சிறுவராக்கி அண்ணாவை பெருமாள் என்று பெருமைப்படுத்துவது விசேஷம். ஆக சுப்பிரமணிய சுவாமியின் விவாகத்தில் நேராகவே விக்னேஸ்வரருக்கு பார்ட் இருக்கிறது. கீரோல் என்றே சொல்லும்படியாக இருக்கிறது. முருகன் துறவில் மூத்தவர் பங்கு. ஸ்கந்த சரித்திரத்திலே இது விவாகம். அந்த சரித்திரத்திலே சந்நியாசமும் உண்டு. ஆனால் விசித்திரமாக சுப்பிரமணிய சுவாமி விவாகத்துக்கு முந்தி சந்நியாசம் வாங்கி கொண்டவர். கிரகஸ்தாசிரமத்துக்கு முந்தி சந்நியாசாசிரமம். முதலில் சந்நியாசம், அப்புறம் மகா சக்திமானாக யுத்தம் செய்து சத்ரு சம்ஹாரம், அதற்கும் அப்புறம் அண்ணாவின் அனுகிரக சக்தியை கொண்டு கல்யாணம் என்று ஸ்கந்த சரித்திரம் வேடிக்கையாக புதுமையாக போகிறது. அவர் சந்நியாசியான நிலைதான் தண்டாயுதபாணி. பழனி கதை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். வாஸ்தவத்தில் அது தண்டாயுதம் இல்லை, தண்டம்தான். நாங்கள் வைத்து கொண்டிருக்கிற ஆயுதமாய் இல்லாத மூங்கில் கழிதான். தண்டாயுதம் என்று ஆயுதமாக இருக்கப்பட்டது சேனாநாயகனின் ஆயுதம். லலிதாம்பாளுடைய சேனாநாயகிக்கு தண்டினி என்றே பெயர். அப்படிப்பட்ட ஆயுத தண்டத்தை வீசி சண்டை போடுவதற்கு முந்தியே மனசை அடக்கி வைப்பதற்கு அறிகுறியான சாந்தி தண்டத்தை பிடித்து கொண்டு பழனிமலை உச்சியில் நின்றவர் தண்டாயுதபாணி. நமக்கு வேண்டுமானால் மனசை அடக்குவதுதான் மகா யுத்தமாய் இருப்பதால் இந்த தண்டமும் ஆயுதமாய் இருக்கலாம். அவருக்கு அது ஒரு அலங்காரம்தான். நமக்கு ரிமைண்டராக, அதாவது ஞாபகமூட்டியாக அவர் வைத்து கொண்டிருப்பதுதான். எந்த சுவாமிக்கும் இல்லாத பரம ஞானமான துறவர கோலம். இப்படி அதி பால்யத்தில் மொட்டை அடித்து கொண்டு ஒரு சின்ன கோவணத்தை கட்டிக்கொண்டு தண்டமும் கையுமாக வேறே சுவாமி உண்டா? அழகுக்கு ஈடில்லாதவர், சக்தியில் ஈடில்லாதவர், ஸ்தானத்தில் ஈடில்லாமல் தேவநாயகனாக அவதரித்தவர் 6 நாள் பால்ய லீலைக்குள்ளேயே
இப்படி ஆண்டியாகி ஞான பண்டித சுவாமி என்று பாடி மனசு உருகும்படியான சாந்தி ஸ்வரூபமாக நிற்கிறார் என்றால் அதற்கு யார் காரணம்? விக்னேஸ்வரர் தான். இவர் அப்பா அம்மாவை பிரதட்சிணம் பண்ணி பழத்தை அடித்து கொண்டு போனதால் தான் அவர் தோற்று போய் ஆண்டியாகி விட்டார். லோகத்துக்கெல்லாம் பரமசாந்திக்கும் ஞானத்துக்கும் மூர்த்தியாக அவரை இப்படி ஆக்கின கிரெடிட் பிள்ளையாருக்குத்தான். அப்புறம் தாயார் தகப்பனார் போய் சமாதானம் பண்ணினார்கள். இதெல்லாம் ஒரு நாடகம்தானே. கோவணாண்டியும் தடபுடலாக யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு கமாண்டர் இன் சீஃபாக கிளம்பினார். ஆனாலும் தாம் ஆண்டியாய் இருந்த அவசரம், அதாவது கோலம், லோகத்தில் என்றைக்கும் இந்திரிய நிகிரகத்தையும் ஞானத்தையும் சாந்தத்தையும் வைப்ரேட் செய்து கொண்டிருக்கட்டும் என்று கிருபை கூர்ந்து அந்த அவசரம் என்றைக்கும் பிம்ப ரூபத்தில் ஜீவகலையோடு இருக்கும்படியாக சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பினார். தேவசேனா நாயகன் என்ற உச்சமான அப்பாயின்மெண்ட்டுடனேயே சுப்பிரமணியர் பிறந்தது. அவர் வள்ளி கல்யாணமூர்த்தி என்ற கோலத்தில் தம்பதியாக நமக்கு ஒரு கருணை தாயாரை சேர்த்து கொண்ட பிரபு தகப்பனாராக ஆனது. ஞான வைராகிய சுவாமியாக பழனியில் நித்திய சாநித்தியம் கொண்டது ஆகிய 3 முக்கிய சம்பவங்களிலும் விக்னேஸ்வரரின் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. அதனால்தான் அந்த தம்பிக்கு இவர் தமையன் என்று தெரிவிக்கவே ஸ்பெஷலாக ஒரு நாமா இருக்கணும் என்று ஸ்கந்த பூர்வஜன் என்று ஷோடச நாமாவளியில் கொடுத்திருக்கிறது. பூர்வஜர் என்றால் முன்னவர், முதலில் தோன்றியவர், ஆதி. இந்த பேரோ 16 கடைசியாக அந்தமாக வருகிறது. ஆதியையும் அந்தத்தையும் சேர்த்து சம்பூர்ணத்துவத்தை காட்டுவதாக தோன்றுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर।